அன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு ராணாக்குருவி வீட்டுக்கு திரும்பும்போது சரியான மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. ராணாக்குருவி சீக்கிரமா வீட்டுக்கு போகணுங்கிற எண்ணத்துல மழையில நனைஞ்சுக்கிட்டே பறந்து போய்கிட்டு இருந்தது. ராணாஜி, குக்குவுக்கு சாயங்காலத்துல இருந்து காய்ச்சல் அடிக்குது, அவன் எதையுமே சாப்பிடல. சோனா, குக்குவுக்கு காய்ச்சலுக்கான மருந்தை கொடுத்தியா இல்லையா? ராணாஜி, காய்ச்சலுக்கான மருந்து நம்ம வீட்டில் இல்லை, அது எப்போவோ தீர்ந்துடுச்சு. சரி, அதனால ஒன்றும் இல்லை. நான் இப்பவே கிளம்புறேன். வைத்தியரை பார்த்து காய்ச்சலுக்கான மருந்தை வாங்கிக்கிட்டு வரேன். அப்பா, இந்த மழையில நீங்க எங்கேயும் போக வேண்டாம், காலையில போய் வாங்கிக்கலாம். நீங்க என் பக்கத்திலேயே இருங்க. குக்கு இப்படி அழுதுகிட்டே சொன்னதை பார்த்த ராணாக்குருவியும் அழ ஆரம்பிச்சது. இந்த சமயத்துல பயங்கரமான சத்தத்தோட இடி வேற இடிச்சது. அப்பா அப்பா, நான் சொல்றதை கேளுங்கப்பா. நீங்க எங்கேயும் போக வேண்டாம், வீட்லயே இருங்க. குக்கு, அம்மா உன் கூட இருக்கிறப்ப நீ எதுக்காக பயப்படுற? கண்ணை மூடிக்கிட்டு பேசாம படுத்துடு, அப்பா சீக்கிரமா வந்துருவாரு. இப்படி சொல்ல ராணாக்குருவி பிறகு மழையில நனைஞ்சுக்கிட்டே வைத்தியர் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. இப்படி பறந்து போய்கிட்டு இருந்த ராணாக்குருவிய ஒரு மரத்துல உட்கார்ந்துருந்த கழுகு ஒன்று பார்த்துருச்சு. இந்த ராத்திரியில இந்த குருவி எதுக்காக இங்க பறந்து வந்துகிட்டு இருக்கு? இப்படி தனியா ஒரு குருவி பறந்து வர்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கடவுள் நாம பசியா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நமக்கான உணவை அனுப்பி இருக்காரு போல இருக்கு. இப்படி சொன்ன கழுகு பிறகு ராணாக்குருவியை நோக்கி பறந்து போச்சு. குருவி, என்னை மன்னிச்சிடு, எனக்கு பசி ரொம்ப அதிகமா இருக்கு. இங்க பாரு, என்னோட பையனுக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு மருந்து வாங்கறதுக்காக போய்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நீ உன் பையனை பத்தி எல்லாம் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் நம்ம மனசுல கவலை இருக்கும். உன்னை நான் கவலை இல்லாத இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். தயவு செஞ்சு என்னை விட்டுடு. என் பையன் காய்ச்சலால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நான் உடனே மருந்து வாங்கிக்கிட்டு போயாகணும். எல்லாருக்கும் அவங்கவுங்க கவலை தான் பெருசா இருக்கு. மற்றவங்கள பத்தி கவலைப்படுறதுக்கு நேரமே இல்லை. இப்படி சொன்ன அந்த கழுகு ராணாக்குருவி மேலே பாஞ்சு அதை தூக்கிட்டு பறந்து போக ஆரம்பிச்சது. இப்படி ராணாக்குருவியை தூக்கிட்டு போன அந்த கழுகு தன்னுடைய வீட்டுக்கு போனதும் ராணாக்குருவியை ஒரு இடத்துல கட்டி போட்டது. இந்த சத்தத்தை கேட்டு தூங்கிக்கிட்டு இருந்த கழுகோட பையன்பியும் எழுந்திரிச்சு உட்கார்னா. அம்மா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இந்த குருவியை வேட்டையாடி கொண்டு வந்தீங்களா? ஆமாண்டா பீம், இந்த குருவியை தேடி நான் போகல, இந்த குருவி தான் என்ன தேடி வந்துச்சு. என்னோட கட்டை அவிழ்த்து விடுங்க, என்னை போக விடுங்க. பீம், இந்த குருவியை பார்த்துக்க. நான் போய் எங்க அண்ணன் வீட்டுல இருந்து கொஞ்சம் விறகு எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். நம்ம வீட்டுல உள்ள விறகெல்லாம் ஈரமா இருக்கு, அதை பத்த வச்சா நெருப்பு வராது, வெறும் புகை மட்டும்தான் வரும். ஏற்கனவே நான் தூக்கிக்கிட்டு வந்த ஒரு சின்ன பறவை மேல இறக்கப்பட்டு அவுத்து விட்ட மாதிரி இந்த குருவியும் தப்பிச்சு போக விட்டுடாத. இப்படி சொன்ன அந்த கழுகு தன்னோட அண்ணன் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. இங்க பாரு தம்பி, என்னோட பையனுக்கும் உன் வயசு தான் இருக்கும். அவனுக்கு இப்ப காய்ச்சல் அடிக்குது. அவனுக்கு மருந்து வாங்க போய்கிட்டு இருந்தப்பதான் உங்க அம்மா என்ன தூக்கிக்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எங்க அம்மா வேற பசியில இருக்காங்க. இப்ப நான் உங்களை போக விட மாட்டேன். எங்க அம்மா என்ன அடிப்பாங்க. இங்க பாரு தம்பி, என்னை போக விடு. நான் போய் என்னோட பையனுக்கு மருந்து வாங்கி கொடுத்துட்டு கண்டிப்பா திரும்பி வந்துடுறேன். என்ன நம்பு, இது சத்தியம். எங்க அம்மா இதை நம்ப மாட்டாங்க. நம்ம கிட்ட மாட்டின பறவைகளை தப்பிச்சு போக விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்க அம்மாவோட பசியை பத்தி மட்டுமே நீ யோசிக்கிற, என் பையனோட உயிரை பத்தி யோசிக்க மாட்டேங்கிற. இப்ப நான் மருந்து வாங்கிக்கிட்டு போகலன்னா என்னோட பையன் இறந்து போயிடுவான். ராணாக்குருவி இப்படி சொல்லிட்டு அழுததை பார்த்த பீமுக்கு மனசுல இறக்கம் வந்துடுச்சு. சரி, நான் உங்களை போக விடுறேன். தயவு செய்து ஆனால் திரும்பி வந்துடுங்க. வரலன்னா எங்க அம்மா என்ன அடிப்பாங்க. இப்படி சொன்ன பீம் பிறகு ராணாக்குருவி கட்டியிருந்த கயித்தை அவுத்து விட்டான். நான் கண்டிப்பா திரும்பி வருவேன். நீ என் மேல வச்ச நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன். இப்படி சொல்லிட்டு ராணாக்குருவி அந்த வீட்டை விட்டு பறந்து போச்சு. இப்படி கழுகோட வீட்டை விட்டு வெளியில பறந்து வந்த ராணாக்குருவி ரொம்பவும் வேகமா வைத்தியர் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. இந்த சமயத்துல தன்னுடைய அண்ணன் வீட்டுல இருந்து விறகு வாங்கிட்டு வந்த கழுகு தன்னுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. வீட்டுக்கு வந்த கழுகு ராணாக்குருவி இல்லாததை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு. டேய் பீம், இங்க கட்டி கிடந்த குருவியை எங்க காணோம்? அதை யாரு அவுத்து விட்டது? கழுகு இப்படி கேட்ட கேள்விக்கு பீம் எந்த பதிலும் சொல்லாம மௌனமா இருந்தான். டேய் பீம், நான் ஒன்னதாண்டா கேட்குறேன், நீ ஏன் இப்படி எந்த பதிலும் சொல்லாம உட்காந்துருக்க? அம்மா, அந்த குருவி சீக்கிரமா திரும்பி வந்துடும்.
பீம் சொன்னதை கேட்டு கோபமான அந்த கழுகு பீமுக்கு ஓங்கி ஒரு அறை கொடுத்தது. திரும்பி வந்துடுமா திரும்பி? அந்த குருவி திரும்பி வர்றதுக்கு அது ஒன்ன மாதிரி முட்டாள் கிடையாது. இந்த மழையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குருவியை பிடிச்சுக்கிட்டு வந்த, ஆனா நீ ரொம்ப ஈஸியா அதை தப்பிச்சு போக விட்டுட்ட. அந்த குருவியோட பையனுக்கு உடம்பு சரியில்லையா? அவங்க அப்பாவை நாம இங்க அடைச்சி வச்சுட்டா அவனுக்கு யாரு போய் மருந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பா? டேய், இதுக்கு மேல ஏதாவது பேசின இன்னும் என்கிட்ட அடி வாங்குவ. நான் இங்க கொலை பசியில இருக்கேன், என்கிட்ட போய் பாவத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? நம்ம வீட்டுக்கு வெளியில செத்து போன எலி 2 கடந்துச்சு. அதுல ஒன்றை தான் நான் சாப்பிட்டேன். வேணுமுன்னா நீங்க போய் ஒன்று எடுத்து சாப்பிடுங்க. இந்த சமயத்துல ராணா குருவி வைத்தியர் வீட்டுக்கு போய் சேர்ந்துருந்துச்சு. வைத்தியரே, என்னோட பையனுக்கு காய்ச்சல் அடிக்குது, அவனை நீங்க தான் காப்பாத்தணும். இங்கே பாரு ராணா, காய்ச்சலுக்கான மருந்தும் ஜலதோஷத்துக்கான மருந்தும் எப்பவும் எல்லா வீட்லேயும் இருக்கணும். இப்படி சொன்ன வைத்தியர் பிறகு காய்ச்சலுக்கான மருந்து எடுத்து கொடுத்தாரு. இந்த மருந்தை எடுத்துக்கிட்டு போய் இப்போ 4 சொட்டு, நாளைக்கு காலையில் 4 சொட்டு அவனுக்கு கொடு. அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு ராணா குருவி வேகமா தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. சோனா குருவி மருந்து வாங்க போட தன்னுடைய கணவரை எதிர்பார்த்து ஜன்னல்ல உட்காந்துருந்தது. தன்னோட கணவர் வரதை பார்த்த சோனா குருவி உடனே தாவி போய் குக்கு கிட்ட உட்காந்துச்சு. குக்கு, அழாத, இதோ அப்பா வந்துட்டாங்க. சோனா, இந்த மருந்தை எடுத்து குக்குவுக்கு கொடு. இதே மாதிரி நாளைக்கு காலையிலயும் ஒரு வேலை கொடுக்கணும். சோனா குருவி உடனே அந்த மருந்தை எடுத்து குக்குவோட வாயில 3 சொட்டு விட்டுச்சு. மருந்து சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல குக்கு கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சான். மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மறுநாள் பொழுது விடிகிற நேரத்துல மழையும் சுத்தமா விட்டு இருந்துச்சு. ஆனா ராத்திரி பூரா கண் வச்சதால சோனா குருவியும் ராணா குருவியும் அசந்து தூங்கிட்டு இருந்தாங்க. குக்குவோட உடல்நிலை இப்ப சரியா இருந்துச்சு. அதனால அவன் கண் வச்சு எழுந்திரிச்சு உட்கார்ந்தான். அம்மா அம்மா, எனக்கு காய்ச்சல் போயிடுச்சு, நான் இப்ப சரியாயிட்டேன். தன்னோட குழந்தை குரலை கேட்டதும் சோனா குருவி கண் வச்சு எழுந்திரிச்சிச்சு. ராணாஜி, ஏந்திரிங்க, குக்குவை பாருங்க, எழுந்திரிச்சு உட்காந்துட்டான். சோனா குருவி இப்படி சத்தமா சொல்ல அதை கேட்ட ராணா குருவி எழுந்திரிச்சு உட்காந்துச்சு. அப்பா, என்னால நீங்களும் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. அதெல்லாம் இருக்கட்டும் குக்கு, நீ 2 நாளைக்கு வெளியில எங்கேயும் போக கூடாது, வீட்டுல தான் இருக்கணும். ராணா குருவிக்கு இப்பதான் கழுகு வீட்டுக்கு போகணுங்கிற விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ராணா குருவிக்கு இந்த விஷயத்த சோனா குருவி கிட்ட சொல்லணும் போல இருந்துச்சு. அப்படி சொன்னா சோனா குருவி தன்னை வெளியில போக விடாது அப்படின்னு நினைச்ச ராணா குருவி இப்படி பேச ஆரம்பிச்சது. சோனா, நான் ஒரு வேலையா வெளியில போக வேண்டியிருக்கு. நம்ம பையனை நீ பத்திரமா பாத்துக்க. ஒரு வேளை நான் திரும்பி வரலன்னா கூட நீ தான் அவனுக்கு அப்பாவா இருந்து அவனை சந்தோஷமா வச்சுக்கணும். இதை கேட்டுட்டு சோனா குருவி அழ ஆரம்பிச்சது. ராணாஜி, என்ன பேச்சு இது? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க எங்க போறீங்க? என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. சோனா குருவி இப்படி கேட்டதும் அதுக்கு மேல உண்மையை மறைக்க முடியாத ராணா குருவி நடந்த விஷயத்தையெல்லாம் சோனா குருவி கிட்ட சொல்லுச்சு. ராணாஜி, நீங்க வீட்லயே இருங்க, உங்களுக்கு பதிலா நான் அங்க போறேன். இங்க பாரு சோனா, ஒரு அம்மாவால அப்பாவா இருக்க முடியும், ஆனா ஒரு அப்பாவால சரியான அம்மாவா இருக்க முடியாது. இப்படி சொன்ன ராணா குருவி உடனே வீட்டை விட்டு வெளியில பறந்து போயிடுச்சு. இப்படி பறந்து போன ராணா குருவி கழுகு வீட்டுக்கு போய் சேர்ந்தப்ப பீம் தன்னோட வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருந்தான். தம்பி, நான் வந்துட்டேன். உன்கிட்ட சொன்ன மாதிரியே நான் திரும்பி வந்துட்டேன். அங்கிள், நீங்க திரும்பி வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. பீம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கப்ப அவங்க அம்மாவும் அங்க வந்துருச்சு. அம்மா, நான் சொன்னேன்ல, அதே மாதிரி அந்த அங்கிள் திரும்பி வந்துட்டாரு பாருங்க. இங்க பாருங்க, இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன். என்னோட பையன் உடல்நிலையும் சரியாயிடுச்சு. அதனாலதான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே திரும்பி வந்துட்டேன். இப்ப நான் என்னோட உயிரை விட தயாராயிட்டேன். இதே சமயத்துல சோனா குருவியும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு. வேண்டாம், என்னோட கணவரை விட்டுடு, என்ன எடுத்துக்க, என்ன கொண்டு தின்னு உன்னோட பசிய போக்கிக்க. சோனா, உன்னை யார் இங்க வர சொன்னது? நீ வீட்டுக்கு போ, நீ போய் குக்குவை கவனிச்சுக்கோ. ராணா குருவியும் சோனா குருவியும் இப்படி ஒருத்தர் உயிரை இன்னொருத்தர் காப்பாற்ற முயற்சி பண்றத பார்த்த அந்த கழுகோட கண்கள்ல கண்ணீர் வந்துச்சு. குருவிகளே, உங்க சண்டைய முதல்ல நிறுத்துங்க. நீங்க நினைக்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் கல்லு மனசு கிடையாது. நீங்க 2 பேருமே இங்க இருந்து போயிடுங்க. உங்க குழந்தை கூட சந்தோஷமா வாழுங்க. அங்கிள், இன்னும் ஏன் இங்க நிக்கிறீங்க? அதான் எங்க அம்மா சொல்லிட்டாங்கல்ல, உடனே இங்க இருந்து கிளம்பி போங்க. பிறகு ராணா குருவியும் சோனா குருவியும் அங்க இருந்து சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு பறந்து போனாங்க.
அம்மா உங்களுக்கு பசிக்குதா? ஆமாண்டா பீம், எனக்கு பசிக்குது. எங்கேயோ எலி ஒண்ணு செத்து கிடக்குதுன்னு சொன்னல, அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வா. அம்மா இப்படி சொன்னதை கேட்டுட்டு பீம் சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிச்சான். சோனா, நீயும் பியூட்டியும் பத்திரமா இருங்க. நான் வேலைக்கு போயிட்டு சீக்கிரமா வரேன். இப்படி சொன்ன ராணா குருவி தன்னுடைய கோடாரியை எடுத்துக்கிட்டு மரம் வெட்டுற வேலைக்கு கிளம்பி போச்சு. அம்மா, நான் நதிக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். பியூட்டி, நதியில போய் தண்ணீர் குடிச்சிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வா. வானத்துல மேகங்கள் நிறைய வர மாதிரி இருக்கு. எனக்கு இந்த மேகங்களை பார்த்தாலே பயமாவும் வெறுப்பாவும் இருக்கு. அம்மா, நீங்க மேகத்தை பார்த்து எப்பவும் பயப்படுறீங்க, இல்லன்னா வெறுக்கிறீங்க. அந்த மேகத்தால நமக்கு எவ்வளவு தெரியுமா நன்மை கிடைக்குது. மேகம் இருந்தாதான் மழை கிடைக்கும், மழை பெஞ்சாதான் நமக்கு உணவு கிடைக்கும். இங்க பாரு பியூட்டி, எனக்கு என்னவோ இந்த மேகங்களை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. தயவு செய்து இதுக்கப்புறம் என்கிட்ட மேகங்களை பத்தி பேசாத. பிறகு பியூட்டி தண்ணீர் குடிக்கிறதுக்காக நதி பக்கம் பறந்து போச்சு. தண்ணீர் குடிச்சதுக்கு அப்புறம் பியூட்டி இப்படி யோசிக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரம் இந்த காட்டை சுத்தி வந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலாம். இப்படி நினைச்ச பியூட்டி பிறகு வேகமா பறந்து போக ஆரம்பிச்சது. இப்படி பறந்து போய்கிட்டு இருந்த பியூட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு போனதால எதிரில் வந்த ஒரு சின்ன மேகத்தை கவனிக்கவே இல்லை. அதனால வேகமா பறந்து போன பியூட்டியும் அந்த சின்ன மேகமும் நேருக்கு நேர் மோதி ஒரு மரத்து மேல விழுந்தாங்க. சாரி, நான் தான் தப்பா வந்துட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கு ஏதாவது அடிபட்டுடுச்சா? இல்ல இல்ல, எனக்கு எதுவும் அடிபடல. அப்புறம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே பறந்து வந்தது என்னோட தப்பு தான். நான் தான் உனக்கு சாரி சொல்லணும். நான் இப்பதான் கடற்கரையில இருந்து வரேன். என்னோட அம்மா அப்பா என்ன தனியா எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. இருந்தாலும் எனக்கு என்னவோ தனியா வர்றது தான் பிடிச்சிருக்கு. இதை கேட்ட உடனே பியூட்டிக்கு சிரிப்பு வந்துருச்சு. நான் கூட இப்படிதான் எங்க அம்மா கிட்ட தண்ணி குடிக்க போறேன்னு சொல்லிட்டு காட்டை சுத்தி பார்க்க கிளம்பி வந்தேன். அப்பதான் உன் மேல மோதிட்டேன். ஆமா, உன்னோட அம்மா அப்பா உன் மேல ரொம்ப அன்பு செலுத்துவாங்களா? ஆமா, என்னோட அம்மாவும் அப்பாவும் என் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க. அப்படியா? என்னோட அம்மா அப்பா கூட இப்படிதான். அப்புறம் நாங்க தண்ணி மட்டும்தான் குடிப்போம். நீங்க என்ன சாப்பிடுவீங்க? அம்மாவும் அப்பாவும் எதை எடுத்துக்கிட்டு வந்து அன்பா கொடுத்தாலும் நாங்க சாப்பிடுவோம். சில சமயம் தானியங்கள், சில சமயம் பழங்கள், இப்படி கிடைக்கிறத எடுத்துக்கிட்டு வந்து கொடுப்பாங்க. சரி, என்னோட அப்பா அம்மா என்ன தேடுவாங்க. நான் கிளம்புறேன். அப்புறம் நாம 2 பேரும் நண்பர்களா இருப்போமா? வந்து எனக்கு நட்பா இருக்க விருப்பம்தான். இருந்தாலும் எங்க அம்மா மேகங்களை பார்த்தாலே வெறுக்கிறாங்க. உன்னை பார்க்க ரொம்ப நல்ல மேகமா தெரியுது. அதனால நாளைக்கு நான் உன்னை பார்க்க வரேன். இப்படி சொன்ன பியூட்டி பிறகு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. பியூட்டி, வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? அம்மா, தண்ணி குடிச்சிட்டு மலைப்பகுதி பக்கம் கொஞ்சம் தூரம் பறந்து போனேன். அங்க ஒரு சின்ன மேகத்தை பார்த்து பேசினேன். அம்மா, அந்த மேகம் ரொம்ப நல்ல மேகம்மா. பியூட்டி, மேகங்கள் கூட நட்பு வச்சுக்காதுன்னு உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் அந்த மேகத்தை பத்தி நீ பேசவே கூடாது. ஆனா பியூட்டி மறுநாள் காலையில தன்னோட நண்பனான அந்த சின்ன மேகத்தை பாக்குறதுக்காக வீட்டை விட்டு கிளம்பி போச்சு. அன்னைக்கு வரும்போது அந்த சின்ன மேகம் பியூட்டிக்கு ஒரு சின்ன ஆப்பிள் எடுத்துட்டு வந்திருந்தது. நான் வர்ற வழியில நிறைய பறவைகள் இந்த பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் நான் உனக்கு ஒன்னு எடுத்துக்கிட்டு வந்தேன். எனக்காக இந்த ஆப்பிளை எடுத்துக்கிட்டு வந்ததுக்கு உனக்கு ரொம்ப நன்றி. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சோனா குருவி அந்த இடத்துக்கு வந்துருச்சு. பியூட்டி, நீ இங்க வந்திருப்பியோன்னு சந்தேகப்பட்டுதான் நானும் இங்க வந்தேன். நான் நினைச்ச மாதிரியே நீ இங்கதான் இருக்க. இந்த மேகம் கூட பேசக்கூடாதுன்னு உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். கிளம்பு இப்பவே வீட்டுக்கு. அம்மா, இது ரொம்ப சின்ன மேகம். இது எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பா நடந்துக்குது. நீங்க ஒரு நிமிஷம் இது கூட பேசி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பேச வேண்டாம்னு சொல்ல மாட்டீங்க. பியூட்டி, நான் சொன்னதை செய், மேற்கொண்டு எதுவும் பேசாத. இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு பியூட்டியை கூப்பிட்டுக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. நான் இது வரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதில்ல, யாரையும் வெறுத்ததும் இல்ல. அப்படி இருந்தோம் இந்த அம்மா குருவி ஏன் என் மேல வெறுப்ப காட்டுறாங்க? இப்படி நினைச்ச அந்த சின்ன மேகம் உடனே தன்னோட அம்மா அப்பாவை பாக்குறதுக்காக கடற்கரையை நோக்கி பறந்து போச்சு. அன்னைக்கு ராத்திரி சோனா குருவி தூங்கினதுக்கு அப்புறம் பியூட்டி தன்னோட அப்பா கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது.
அப்பா அப்பா, எனக்கு 2 நாளைக்கு முன்னால மலைப்பகுதியில ஒரு சின்ன மேகத்தோட நட்பு கிடைச்சது. ஆனா அம்மா அங்க வந்து அந்த மேகத்து கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி என்னை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. அம்மா எதுக்காக எல்லா மேகங்கள் மேலயும் எப்பவும் வெறுப்ப காட்டுறாங்க? பியூட்டி, அது ஒரு சோகமான கதை. 2 வருஷத்துக்கு முன்னால நானும் உன்னோட அம்மாவும் ஒரு நாள் உணவு தேட போயிருந்தோம். அன்னைக்கு சரியான மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்படியா? அப்புறம் என்ன நடந்துச்சு? நானும் உன்னோட அம்மாவும் மழை பெஞ்சதால ஒரு மரத்துக்கடியில ஒதுங்கி இருந்தோம். எங்களை மாதிரியே ஒரு அம்மாவும் குழந்தையும் எதிரில் இருந்த மரத்துக்கடியில ஒதுங்கி நின்னுகிட்டு இருந்தாங்க. அப்பா, மழை பெய்யறப்ப மரத்துக்கடியில நிக்கிறது ஆபத்துன்னு உங்களுக்கு தெரியாதா? அது ஆபத்துன்னு நீங்க தானப்பா எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. பியூட்டி, எங்களுக்கு எதிரில் இருந்த அந்த மரத்தை ஒரு மின்னல் தாக்குச்சு. அதனால அந்த மரத்துக்கடியில நின்னுகிட்டு இருந்த அம்மாவும் குழந்தையும் அதே இடத்துல உடல் கருகி இறந்து போயிட்டாங்க. அன்னைக்கு நடந்த அந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறம்தான் எங்களுக்கு மழை பெய்யறப்ப மரத்துக்கடியில நிக்க கூடாதுங்கிற எச்சரிக்கை உணர்வு வந்தது. அப்பா, அந்த அம்மாவும் குழந்தையும் இறந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அம்மாவுக்கு மேகங்கள் மேல கோபம் வந்துருச்சா? ஆமாம் பியூட்டி, அதுல இருந்து தான் உங்க அம்மா எல்லா மேகங்களையும் வெறுக்க ஆரம்பிச்சா. டேய் பப்ளு, நாங்கள் சொல்கிறத கேளு. நாங்கள் வேணும்னு அதை செய்யலை. மழை பெய்கிற சமயத்தில் நாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் மோதிக்கிறதால மின்னல் உண்டாகிறது இயற்கை. அதை அந்த குருவியால் புரிஞ்சிக்க முடியாமல் எங்கள் மேலே கோவப்பட்டுடுச்சு. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஆமாண்டா பப்ளு, அப்பா சொல்றதெல்லாம் உண்மைதான். வேணும்னா உனக்காக அந்த குருவியோட அம்மா கிட்ட நாங்க மன்னிப்பு வேணாலும் கேக்குறோம். அப்பா, அந்த குருவியையும் அதோட குழந்தையையும் நீங்க வேணும்னு சாகடிக்கல. இருந்தாலும் இத புரிஞ்சுக்காத அந்த குருவியோட அம்மா நம்ம மேலெல்லாம் கோபமா இருக்காங்க. பிறகு மறுநாள் காலையில அந்த சின்ன மேகம் பியூட்டியை சந்திச்ச இடத்துக்கு போய் உட்காந்து பியூட்டி வர வழிய பாத்துக்கிட்டு இருந்தது. ஆனா கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் பியூட்டி வரவே இல்லை. இதனால அந்த மேகம் ரொம்ப சோகமாயிடுச்சு. அம்மா, நான் என்னோட மேக நண்பனை போய் பார்த்துட்டு வரேன். முடியாது பியூட்டி, நீ இதுக்கப்புறம் அந்த மேகத்தை போய் பார்க்கவே கூடாது. எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில வாங்க. நம்ம காட்டுல தீ பிடிச்சிடுச்சு. சீக்கிரமா எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில வந்துடுங்க. அந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த பக்கமும் அந்த பக்கமும் பறந்து போய்கிட்டு இருந்தாங்க. சோனா, எல்லாரும் சீக்கிரமா வீட்டை விட்டு கிளம்புங்க. நாம உடனே வெளியே போயாகணும். உடனே ராணா குருவி, சோனா குருவி, பியூட்டி இவங்க 3 பேரும் வீட்டை விட்டு வெளியில கிளம்பி வந்தாங்க. அந்த சமயத்துல அந்த காட்டுல வாழ்ந்த பறவைகள் எல்லாருமே ரொம்பவும் குழப்பத்துல இருந்தாங்க. பிறகு எல்லா பறவைகளும் ஒரு உயரமான மரத்து மேல ஒன்னா சேர்ந்தாங்க. வாங்க, நாம எல்லாரும் இந்த காட்டை விட்டு வேற எங்கேயாவது போயிடுவோம். முடியாது. என்னோட வீட்ல என்னோட குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு பறக்க தெரியாது. அவங்கள விட்டுட்டு என்னால எப்படி வர முடியும்? என்னோட குழந்தைங்களும் ரொம்ப சின்ன குழந்தைங்க. அவங்களாலையும் பறக்க முடியாது. இந்த காட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் போங்க. ஆனா நான் வரமாட்டேன். வாழ்வோ சாவோ நான் என் குழந்தைங்க கூட தான் இருப்பேன். ரீட்டா, ரோனி, நீங்க சொல்றது எங்களுக்கு புரியுது. இருந்தாலும் நாம இந்த காட்டுல இருந்தா எல்லா உயிரும் போயிடும். கோரி, எங்க நிலைமை உங்களுக்கு புரியுதா இல்லையா? எங்க குழந்தைங்களுக்காக நீங்க யாரும் உங்க உயிரை கொடுக்க வேண்டாம். எல்லாரும் கிளம்புங்க. நானும் ரோனியும் இங்கேயே இருக்கோம். அம்மா அம்மா, ப்ளீஸ்மா, என்னோட நண்பனை சந்திக்க இப்பவாவது எனக்கு அனுமதி கொடுங்கம்மா. நான் அந்த மேகத்தை அழைச்சிக்கிட்டு வந்து நம்ம காட்டுல மழை பெய்ய வைக்கிறேன். அப்படி மழை பெஞ்சதுன்னா நம்மளுடைய பிரச்சனையும் தீர்ந்துடும். பியூட்டி, நீ சொன்னா அந்த மேகம் கேக்குமா? இங்க வந்து மழை பெய்யுமா? கண்டிப்பாமா, அந்த மேகம் கண்டிப்பா என் கூட வரும். நம்ம காட்டுல மழை பெய்யும். எரிஞ்சுக்கிட்டு இருக்க இந்த தீ இருக்கிற இடம் தெரியாம போயிடும். இப்படி சொன்ன பியூட்டி உடனே அந்த மேகத்தை பார்க்க மலைப்பகுதியை நோக்கி பறந்து போச்சு. குருவி, நீ வந்துட்டியா? உன்னை மறுபடியும் பாப்பன்னு நான் நினைக்கவே இல்லை. எங்க காட்டுல இப்ப தீ பிடிச்சிடுச்சு. மழை பெஞ்சு அந்த தீயை அணைக்கலன்னா பறவைகள் எல்லாரும் குடும்பத்தோட செத்து போயிடுவாங்க. பியூட்டி, நீ உன்னோட காட்டுக்கு போ. நான் என்னோட அம்மா அப்பாவை அழைச்சுக்கிட்டு உடனே அங்க வரேன். இப்படி சொன்ன அந்த மேகம் தன்னோட அம்மா அப்பாவை பார்க்க வேகமா பறந்து போச்சு. இப்படி போன மேகம் தன்னோட அம்மா அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு சோனா குருவியோட காட்டை நோக்கி வேகமா போச்சு.
பிறகு கொஞ்ச நேரத்துல அந்த காட்டுல பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. இப்படி பேஞ்ச மழையால எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்பு சுத்தமா அணைஞ்சு போயிடுச்சு. நாம எல்லாரும் உயிர் தப்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நாம எல்லாரும் இந்த காட்டிலேயே வாழலாம். இதுக்கெல்லாம் காரணம் என்னோட நண்பன் தான். அவனுக்கு தான் நாம நன்றி சொல்லணும். இந்த சமயத்துல அப்பா மேகமும் அம்மா மேகமும் சோனா குருவி கிட்ட வந்தாங்க. குருவி, அன்னைக்கு அந்த அம்மாவும் குழந்தையும் இறந்ததுக்கு நாங்க தான் காரணம். ஆனா அதை நாங்க வேணும்னு செய்யல. மழை பெய்கிற நேரத்துல மரத்தடியில ஒதுங்கி நின்னது அவங்க செஞ்ச தப்பு. இதுக்கப்புறம் அந்த தவறை நீங்க யாரும் செய்யாதீங்க. ஆமா குருவி, அந்த அம்மாவும் குழந்தையும் இறந்ததை பார்த்துட்டு எங்களுக்கும் வருத்தமா தான் இருந்தது. என்ன பண்றது, எங்களால வேற எதுவும் செய்ய முடியாது. இதுக்கப்புறமாவது மழை பெய்யுற சமயத்துல மரத்துக்கு அடியிலையும் வெட்ட வெளியிலையும் யாரும் நிக்காதீங்க. அது உங்க உயிருக்கு ஆபத்து. மேகங்களே, இப்ப நான் உண்மையை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் உங்க மேல கோவப்பட மாட்டேன். பியூட்டி, அந்த சின்ன மேகத்து கூட நீ நட்பா பழகலாம். அம்மா அதுக்கு எந்த தடையும் சொல்ல மாட்டேன். பியூட்டி, எப்படியோ உன்னோட நண்பனை அழைச்சிக்கிட்டு வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணி உங்க அம்மாவோட மனசை மாத்திட்ட. அம்மாவோட மனசை மாத்தினது மட்டும் இல்ல, இந்த காட்டுல இருந்த எல்லா பறவைகளோட உயிரையும் காப்பாத்திட்ட.